ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா, தெற்கு பார்த்த ஒரு வாஸ்து இடம். பிளாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. பில்டிங் ஏரியா மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 54க்கு 22. டோட்டல் பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 1188 சதுரடி கவர் ஆகிற இந்த பில்டிங் ஏரியாவில் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த 7 விஷயங்கள், காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ஜாதகம் பேஸ் பண்ணி யார் தெற்கு பார்த்தவனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற என்னுடைய நம்பருக்கு அழைப்பு கொடுங்க. உங்களுடைய ப்ளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் கிளியராக சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வாஸ்துபடி பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். பிளான் போட்டு தரதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம். மதுரையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ்து முறையில் பண்ணி தரோம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். கொட்டேஷன் வாங்கிக்கோங்க. பெஸ்ட்டாக பண்ணி தந்துடும். ஓகேங்களா? ஓகே, இந்த பிளானோட ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங். இது தெற்க பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு. தெற்க பார்த்த பிளாட்டுக்கு 2 கார்னர்ஸ், அக்னிமலை அதே மாதிரி கன்னிமலை. ஸோ முகப்பு பெருசாக இருந்தால் நம்ம சென்டரில் கூட தலைவாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அக்னிமலையில் நம்ம வாசல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? போர்ட்டிக்கோட அமைப்பு 12க்கு 8 அமையுது. ஸோ இந்த இடத்துல கேட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே ஏறி நுழைஞ்சோடனே நமக்கு லெஃப்ட் சைடில் படி, தலைவாசல் இந்த இடத்துல நமக்கு உச்சப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. சூரியகால் வாசல் சொல்லுவோம். ஸோ தலைவாசல் திறந்தோடனே ஒரு ஸ்பேஸான ஹால் 11:45க்கு 22 அளவில் நமக்கு கிடைக்கிது. ஸோ சென்டரில் நம்ம படி கொடுத்துருக்கோம். ஸோ டியூப்ளெக்ஸ் மாடலில் அமைப்பு கேட்டதுனால இந்த அமைப்பு. ஸோ கீழே உள்ள மாதிரியே கான்செப்ட் மேலேயும் கிடைக்கும். அதே மாதிரி வாயுமலையில் ஒரு பெட்ரூம், அதுக்குண்டான அட்டாச் டாய்லெட், கன்னிமலையில் ஒரு பெட்ரூம், அதுக்குண்டான அட்டாச் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி பிளானோட அமைப்பு மாறிட்டே இருக்கும். இந்த பிளான் பார்த்திங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 2 பெட்ரூம் சொல்லியாச்சு. அண்ட் பாஸ்படி கார்னர் வைஸ் வெட்டுகிராஸ் இல்லாமல் பக்காவாக அமைஞ்சிருக்கு. வென்டிலேஷன் நம்ம பிளாட் பெருசாக இருக்குது. தேவையானதுக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காட்டுள்ள மாதிரி பார்த்துக்கலாம். போர் சம்பு எங்கே அமைச்சிக்கலாம் இந்த பிளானுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நார்த் ஈஸ்ட்டு. போர் சம்பு நார்த் ஈஸ்ட்டில் தான் நீங்கள் அமைச்சிக்கணும். ஸோ நமக்கு இந்த இடத்துல இடம் இருக்கிறதுனால போட்டுக்கலாம். இடம் இல்லாத பட்சத்தில் நம்ம செட்பேக் விட்டுட்டு நார்த் ஈஸ்ட்டில் மழைநீர் சேர்ப்பு போர் சம்பு அமைக்கிறது சிறப்பான விஷயமா இருக்கும். செப்டி டேங்க் எங்கே அமைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் தான் நம்ம செப்டி டேங்க் அமைக்கணும். முடியாத பட்சத்தில் கார்னர்ஸ் இல்லாமல் சென்டரில் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சின்னா நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 54க்கு 22 1188 சதுரடிக்கு இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 2300 2500 வரைக்கும் வாங்குகிறாங்க. நம்ம ஒரு மேக்ஸிமம் ரேட் போடும்போது நமக்கு 29 லட்சம் செலவாகுது. ப்ளஸ் ஒரு 6 லட்சம் நீங்கள் அடிஷனல் ஒர்க்ஸாக வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசமாக கிரவுண்ட் ஃப்ளோராக முடிக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர்னால் அப்படியே டபுள் ஆகும். ஒரு 5 lakhs நீங்கள் லெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ தெற்கு பார்த்த பிளாட்டு யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும். அதே செவ்வாய் லக்னத்துக்கு 6, 8 பண்ண மறைஞ்சிருந்தால் தெற்கு பார்த்த வாசல், தெற்கு பார்த்த மனை தவிர்க்கிறது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். உங்களுக்கும் அதாவது புதுசாக பிளாட் வாங்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அழைப்பு கொடுத்து எந்த திசையில் நம்ம பிளாட்டை தேர்ந்தெடுத்துட்டா சிறப்பாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்கன்னா நம்ம பிளான் பண்ணும்போது இன்னும் அமைப்பாக விழுகும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.